Praise the Lord. Hallelujah. எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த மூன்றாம் பாகத்திலே உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். தேவனுடைய ஆலயத்திலே நடக்கும் காரியங்களை குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வாசிக்க கேட்கலாமா? ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் ஆமென் 4 வரை கேட்கலாம். ஸ்தோத்திரம். அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோட கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரலடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலே தான் ஜனத்தாரிடத்திலும் தன் வீட்டாரிடத்திலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகளுக்கு மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதை அன்றி வேறு அற்புதம் செய்யவில்லை. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துல நிறைய அற்புதங்களை செய்யறாரு. மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். பெரும்பாடுள்ள சகோதரிக்கு அற்புதம் செய்தார். இப்படி நிறைய அற்புதங்களை செஞ்சுட்டு சொந்த ஊருக்கு வரார். சொந்த ஊர்ல சீஷர்களோடு கூட வந்து தான் தாயோடும் தகப்பனோடும் தன் சகோதரர்களோடும் தன்னுடைய தாய் சபைக்கு போறார். அங்கே தேவனுடைய வார்த்தை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார், உபதேசம் பண்றார். அவர் ரொம்ப அதிகாரம் உடையவரா, அவரால் நிறைய அற்புதம் நடக்குன்னு சொல்லும் போது பாருங்க, அங்க இவன் யாரு? இவன் தச்சன் இல்லையா? இவனுக்கு எப்படி இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யறதுக்கு சக்தி கிடைச்சது? இவனுக்கு எப்படி ஞானம் கிடைச்சது? இவன் இந்த யோசே இருக்கான, இந்த ஸ்தோத்திரம், யோசே எப்படி மகன் இல்லையா? இவன் சீமோனுடைய சகோதரன் இல்லையா? இவன் ரொம்ப கனீனமான வார்த்தைகள். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இங்க உட்கார்ந்துட்டு பாருங்க, அவங்க என்னெல்லாம் பேசுறாங்க. இவன் எப்படி பலத்த? இவன் யார்? இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படி வந்துச்சு? இவன் தச்சன், இவன் ஸ்தோத்திரம், சகோதரிகள் இங்க இருக்கிறாங்களே, எப்படி என்று இடரல் அடைந்தார்கள். இன்னைக்கு சபைக்கு போறதே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருதுன்னு இல்ல, யாரு பிரசங்கம் பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு தான் போறது. இன்னைக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணணும். இன்னைக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாதான் நான் கேட்பேன். என் பக்கத்து வீட்டுக்காரு, என் எதிர் வீட்டுக்காரெல்லாம் பேசக்கூடாது. ஸ்தோத்திரம். எனக்கு பிடிச்சவங்க தான் பேசணும். அவரு கோட்டும் ஷூட்டும் போட்டுட்டு வரணும். அவரு பயங்கரமா பாட்டெல்லாம் எழுதி பாடி இருக்கணும். அவரு பயங்கரமா அற்புதங்கள் எல்லாம், அப்படிதான் நான் தேவனுடைய வார்த்தை கேட்பேன். இவர் யாரு பேசுறதுக்கு? இவர் தேவகுமாரன். தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆலயத்துக்கு நீங்க போகும்போது பிரசங்கம் பண்றவர் யாரு? அவர் எந்த ஜாதிக்காரரு? அவர் யாருக்கு சொந்தக்காரரு? இதுவெல்லாம் உங்களுடைய வேலை. தேவாலயத்துல உட்கார்ந்து, சபையில உட்கார்ந்து இவர் யாரு கேட்கறதில்ல உங்க வார்த்தை. இதெல்லாம் உங்க வாழ்க்கை. தேவாலயத்துக்கு போய் உட்கார்ந்தா தேவனுடைய வார்த்தை வருதான்னு பாருங்க. தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும். மனிதனால் அற்புதத்தை செய்ய முடியாது. உங்களுக்கு பிடித்த ஊழியக்காரனாலோ ஊழியக்காரியாலோ அற்புதத்தை செய்ய முடியாது. அவர்கள் அங்கே அநேக அற்புதத்தை செய்ய கூடாம போயிடுச்சு. அவர் அங்க நிறைய பேருக்கு அற்புதமே செய்யல, ஏன்னா அவிசுவாசம். நிறைய பேர் குறை பேசினாங்க. இவனை நமக்கு தெரியுமே, இவன் தச்சன், இவன் நமக்கு, இவன் போய் பிரசங்கம் பண்ணி நான் கேட்கிறதா? தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா யார் பேசினா என்ன? என் சகோதரன் பேசினா என்ன? என்னுடைய ஸ்தோத்திரம் எதிர் வீட்டுக்காரர் பேசினா என்ன? என் அங்காளி பங்காளி பேசினா, தேவனுடைய வார்த்தையை பேசினா பயபக்தியோடு கேட்க கற்றுக்கொள்ளுங்க. அவர் தச்சன் குமாரன் என்பது உண்மைதான், ஆனால் அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்து. இன்னைக்கு ஸ்தோத்திரம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷங்கள் சத்தியத்தை பேசும்போது கவனமாய் கேட்பது அவசியம்.
பிரசங்கத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்களே தவிர யாரு பிரசங்கம் பண்றாங்கன்னு பாக்கிறதுக்கு நீங்க வரல. தேவனுடைய வார்த்தை கேட்கதான் வந்திருக்கீங்களே தவிர தேவனுடைய வார்த்தை யாரு பேசுறாங்கன்னு பாக்கிறதுக்கு நீங்க வரல. தேவனா அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட எப்படிப்பட்ட மனுஷன் தேவ ஆலயத்துல இருந்து பிரசங்கம் பண்ணாலும் நீங்க அமைதியா கேட்டு பழக வேண்டும். இவன் சொல்லணுமா, இவன் கேட்கணுமா, இவன் சொல்லி நான் பார்க்கணுமா? அல்ல, தேவனுடைய வார்த்தை கொண்டு யாரு வேணாலும் பேசுவாங்க. கழுதையின் வாயை திறக்கிறவர் ஆண்டவர், மீனின் வாயை திறக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. யாரையும் அற்பமா நினைக்காதீங்க. உங்க சபையில உள்ள ஒரு சின்ன பையன் ஒரு பிள்ளை பிரசங்கம் பண்றா, அற்பமா நினைக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையை எடை போடாதீங்க ஒரு காலமும். தேவனுடைய ஊழியக்காரன் பலிபத்தில் நிற்கும் போது அந்த ஊழியக்காரனை எடை போடாதீங்க ஒரு காலமும். தேவனுடைய வார்த்தையை பயபக்தியா கேளுங்க, ஒப்பு கொடுத்து கேளுங்க, அர்ப்பணிப்போடு கேளுங்க. அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்வார். சபைக்கு வந்து உட்கார்ந்துட்டு அவங்க பண்ணக்கூடாது, இவங்க பண்ணக்கூடாது, அவங்க பேசக்கூடாது, இவங்க பேசக்கூடாது பிரசங்கத்தை இல்ல. யாரு வேணாலும் பேசட்டும், ஆனா அது தேவ வார்த்தையா இருக்கணும். எனக்கு அற்புதம் நடக்கணும், என் உள்ள உடைக்கப்படணும், நான் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்படணும். அப்படிப்பட்ட உணர்வோடு கூட பேசுங்க, அப்படிப்பட்ட தாகத்தோடு கூட பேசுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தாகத்தோடு கூட தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா? தேவனுடைய வார்த்தையை கேட்கதான் நீங்க தேவாலயத்துக்கு போகணும். தேவனுடைய வார்த்தையை யாரு பேசுறாங்கன்னு பாக்கிறதுக்கு இல்ல, தேவனுடைய வார்த்தை கேட்கதான் தேவாலயத்துக்கு போனோம். உட்கார்ந்து அங்க நோட்ஸ் எடுக்கிறது குறை பேசிட்டு வரதுக்கு அல்ல. தேவனுடைய வார்த்தை கேட்க போங்க, தேவனுடைய வார்த்தையை மட்டும் கேளுங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்த அற்புதம் நடக்கும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்த அதிசயம் நடக்கும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்த மாற்றம் நடக்கும். ஆமென். ஒப்பு கொடுப்பது ரொம்ப அவசியம் தேவனுடைய வார்த்தைக்கு. ஆனா நம்ம இவங்க பேசணும் அப்படிலாம் பேசாதீங்க தயவு செய்து. தேவ ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல ஆமென் தேவ சத்தத்தை கேட்டு பழகுங்கள். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது தேவனுடைய வார்த்தை கேட்க விரும்புறீங்க? பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுவார். மோசே தேவனுடைய வார்த்தையை தான் பேசினார். ஜோசுவா தேவனுடைய வார்த்தையை தான் பேசினார். பவுல் தேவனுடைய வார்த்தையை பேசினார். பேதுரு தேவனுடைய வார்த்தையை பேசினார். மீன் பிடிக்கிறவன் தான் ஸ்தோத்திரம், கொலைக்காரன் தான் ஸ்தோத்திரம், ஒரு பாஸ்டுக்கு ஜால்ரா தட்டுற ஜோசுவா தான். ஆனா பேசியது தேவனுடைய வார்த்தை. பேசுறது யாருன்னு முக்கியம் இல்ல, யாரு மூலமா எந்த வார்த்தை வருதுங்கிறதா முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். அடிமை பெண்ணாகிய ஸ்தோத்திரம் ஏழை பெண்ணாகிய மரியாளுக்கு தான் இயேசு வெளிப்பட்டார். யாரு மூலமா ஸ்தோத்திரம், யாரு மூலமா வேணாலும் தேவனுடைய வார்த்தை வரலாம். உங்களுக்கு பிடிச்சவங்க மூலமா தான் வரணுங்கிற ஒன்னும் அவசியம் கிடையாது. தேவனுடைய வார்த்தைய மட்டும் கேளுங்க. தேவனுடைய ஆலயத்துல உட்கார்ந்து எனக்கு பிரசங்கம் பண்றவர் இப்படி எல்லாம் இருக்கணும் நல்லா இல்ல. எனக்கு பிரசங்கம் பண்ற தேவ சித்தத்தை செய்யக்கூடியவரா இருக்கணும். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தவரா இருக்கணும். அவர் தேவனால் அழைக்கப்பட்டவரா இருக்கணும். அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரா இருக்கணும். அப்படிப்பட்ட மனிதர்கள் யாரு வேணாலும் வந்து பிரசங்கம் பண்ணட்டும். அல்லேலூயா. நான் உட்கார்ந்து கேட்பேன்னு சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஸ்டைலா கேட்கணும்னு விரும்புறோம், ரொம்ப ஆடம்பரமா கேட்கணும் விரும்புறோம் இல்ல. அர்ப்பணிப்போடு தேவனுடைய வார்த்தை கேளுங்க. அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இவன் யார் எனக்கு பிரசங்கம் பண்றதுக்கு? இவன் எனக்கு என்ன சொல்லணும்? இவனை யாரு பலிபீடத்துல ஏத்தந்து? இவன் அந்த பாஸ்டருடைய பையன் தானே, இவன் அங்க அடங்காம சுத்தனவன் தானே. இப்படி பேசாதீங்க. ஒருவேளை மனம் திரும்பி இருந்தால், ஒருவேளை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தால், ஒருவேளை தேவனுடைய சத்தத்துடைய வார்த்தையை கேட்டு அர்ப்பணித்து ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்திருந்தால் என்ன செய்வீர்கள்? யாரு வேணாலும் பேசட்டும். சபையின் மூப்பருடைய மகனாக இருக்கலாம், பாஸ்டருடைய மகனாக இருக்கலாம், அல்லது புதியதாய் ரட்சிக்கப்பட்ட ஆவிலே வளர்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாரு வேணாலும் தேவனுடைய வார்த்தையை பேசலாம். ஒப்பு கொடுத்து கேளுங்க. பிரசங்கம் பண்ற நான் நிறைய முறை இந்த வார்த்தைகளை கேட்டு அடிபட்டிருக்கேன். இந்த பையன் யாரு பிரசங்கம் பண்றதுக்குன்னு சொல்லி கொண்டு வந்தது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் உனக்கு அற்புதம் செய்யும், நான் செய்ய மாட்டேன். ஆமென். தேவ சபையில போய் உட்கார்ந்து ஆண்டவரே என் கூட பேசும், உங்க வார்த்தையை கேட்க வந்திருக்கேன்,
அதனால எனக்கு அற்புதத்தை செய்யுன்னு கேளுங்க, பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அப்படியே சொல்லுங்க. நான் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுங்க. எல்லாரும் எல்லாரும் என்ன பாருங்க, நான் சொல்ற வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் இனிமே தேவ ஆலயத்துக்கு வரும்போது யாரு பிரசங்கம் பண்றாங்கன்னு பார்க்க வரமாட்டேன். இவர்தான் பேசணும், அவங்கதான் பேசணும் பார்க்க வர மாட்டேன். எனக்கு தேவ வார்த்தை வேணும், அந்த தேவ வார்த்தையினால அற்புதம் வேணும்னு வருவான். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you. Praise the Lord.